ஹேர் மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் ஹைடன் ப்ரெக்னன்சி பார்ட் 3. ஜங்குக் வைன் 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 8 month கிட்ட ஆயிடுச்சு. ஜங்குக் சுத்தமாக வைன் கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. காலேஜுக்கு வைன் எப்போதும் போல் அவங்களோட ஸ்கூட்டியில் போயிட்டு வருவாங்க. ஜங்குக்கை வைன் மேரேஜ் பண்ண ஒரே காரணத்தினால பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க லில்லி வைன் மேலே. இதுக்கிடையில் காயுமே ஜங்குக்கோட காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருக்காங்க. வைனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி காய் தான். ஸோ காய் வைனை அடிக்கடி பார்த்துருக்காங்க கிளாஸஸில். ஆனால் காய் ஒரு கிளாஸ்க்கு கூட வைனுக்கு போனது கிடையாது. ரீசன் வைன் இப்போ ஃபஸ்ட் இயர் ஃபைனல் இயருக்கு தான் காய் வருவாங்க. காலேஜில் ஃப்ரீயாக ஒரு 1 month சுற்றிக்கிட்டு இருந்த லில்லிக்கு காய் 2nd month லீவ் முடிஞ்சு காலேஜில் ஜாயின் ஆனதும் பயங்கர பிரச்சனை வந்துடுச்சு. காய் லில்லியோட கன்னிங் மைண்டை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக இப்போ லில்லியை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மேரேஜ் அன்னைக்கு நைட்டு காய் கூட லில்லி கிளம்பிட்டு ஒரு பிரச்சனையில் மாட்டிதானே காயை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எகெயின் மண்டபத்துக்கு வந்திருப்பாங்க. பலமான காயத்தோடு தான் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருப்பாங்க. காய் ரெக்கவர் ஆகி காலேஜுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 month கிட்ட ஆகிருக்கும். மெடிக்கல் லீவ் முடிஞ்சு காய் காலேஜுக்கு வந்ததுலேருந்து லில்லிக்கு ரொம்ப தொந்தரவு. காய் லில்லியை பாடாக படுத்திக்கிட்டு இருக்காங்க. காயோட பிரச்சனைனால ஜங்குக்கிட்ட நெருங்க முடியலை லில்லியால். ஜங்குக்கிட்ட போனாவே காய் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு ஜங்குக்கோட கேபினுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க. பத்தாத குறைக்கு லில்லியை தனியாக கூப்பிட்டு மிரட்டுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. காய் உண்மையிலேயே லில்லியை லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லில்லி ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்ச நெக்ஸ்ட் செகண்டே லில்லிக்கு பயங்கர பிரச்சனை வந்துடுச்சு காயால். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். வைன் மினி 2 பேரும் கேஃபட்டீனாக்கு போயிட்டு கிளாஸ்க்கு போகிறதுக்காக கேரிடோரில் நடந்து வந்துட்டுருக்காங்க. லில்லி அப்போ வைனோட பக்கத்து கிளாஸ்க்கு தான் இப்போ போகணும். ஆனால் வைனையும் மினியையும் பார்த்ததும் லில்லி அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. வைன் நடந்து வந்துட்டுருக்கும்போது லில்லியை கவனிக்கலை. ஏய் வைன் அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க லில்லி வைனை பார்த்து. வைன் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு லில்லியை பார்த்து அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் இது காலேஜ், என்ன அக்கா குக்கான்கிட்டு மேடம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. கால் ஹர் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அப்போ மினியை பார்த்துட்டு வைன் லைட்டாக ஹெட்டை மூவ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம், எரிச்சலாக இருக்குது எனக்கு. எப்போ தாண்டி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போகிற நீ ஜங்குக்கை விட்டு? எனக்கு ஒய்ஃபுன்னு ஏதாவது ஃபங்க்ஷனில் உன்னை ஜங்கு கூட பார்க்கும்போது எனக்கு பற்றிக்கிட்டு வருது. எஸ்டர்டே நம்ம கிராமத்துக்கு ஜங்கு கூட நீ வந்தீல, 1 வருஷத்தில் நீ டிவோர்ஸ் பண்ண போகிற ஜங்குக்கை. அப்படி இருக்கும்போது கிராமத்தில் திருவிழாவுக்கு வரலன்னு உன்னை யார் அடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைனப்போ அமைதியாக கீழே குனிஞ்சிக்கிட்டே நான் வரலன்னு தான் சொன்னேன். மிஸ்டர் ஜான் தான் என்னை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கிராமத்துக்கு. நாங்கள் 2 days தான் தங்கியிருந்தேன். இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் வேணால் மிஸ்டர் ஜான் கிட்ட நேராக கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மினி கோபமாக லில்லியை பார்த்து முறைச்சி, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் காலேஜில் தான் எங்கள் மேடம். காலேஜை விட்டு வெளியில் வந்தாச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட மாமா பொண்ணு. வைனுமே என் மாமா பொண்ணு தான். உங்களுக்கு வைன் மேலே எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா வைன் வேறு ஒருத்தவரை மேரேஜ் பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டா. அதனால் வைனை நீங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டு காலேஜில் பேசுகிற வேலையை நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது என் வைனை சத்தம் போட்டிங்க நான் போய் கிராஸ்பேட்டை உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மினிக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க லில்லி. வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்க முடியாது. ஜால்ரா அடிக்கிறியா இவளுக்கு? இவளை குத்துற உனக்கு ஒரு வழி ஆகிடும் பார்த்துக்கோ. ஆந்துபடி ஏ வைன், இதுக்கப்புறம் பொது இடங்களில் நீ ஜியான் கூட ஊர் சுற்றி நான் பார்த்தேன் பிச்சு போடுவேன். ஊருக்குள்ளே நீ தான் பொண்டாட்டின்னு தெரியும், அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். சிட்டிக்குள்ளே எங்கேயாவது நீ ஜியான் கூட வெளியில் போய் பார்த்தேன் அவ்வளோதான், 1 yearல் ஓடி போய்டுவேன் நீ ஜியானை விட்டுட்டு. அப்போ உன்னைய ஃபஸ்ட் ஒய்ஃப்னு பார்த்துட்டு எகெயின் என்னையை பார்க்குறவங்க செகண்ட் ஒய்ஃப்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. பயங்கரமான ஷாக் லில்லிக்கு. ஏன்னா காய் நின்றுட்டுருக்காங்க. கல் பண்ணிவிட்டு அப்படியே காயை பார்த்து ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் தான், கிளாஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க காய்.
இந்தோ இதோ கிளம்பிட்டேன். டவுட், அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லை வைன் அப்படின்னு சொல்கிறாங்க லில்லி. மினிக்கும் லில்லிக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கோட இன்ஃப்ளூயன்ஸில் லில்லி பயங்கரமாக இந்த 8 மந்த்தும் ஒரு ஆட்டம் போட்டுட்ருக்காங்க அந்த காலேஜ் முழுக்க. சீனியர் ப்ரொஃபஸர்ஸே லில்லிக்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக சீன் போட்டுட்ருக்காங்க. லில்லி என்ன தப்பு பண்ணாலும் ஜங்கு கண்டுக்கிறதில்ல. ஸோ பயங்கர ஆச்சரியம் அத்தனை பேருக்கும். ரெண்டாவது, ஜங்குக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு தெரியும், வைன் தான் ஒய்ஃப்னு தெரியாது. ஸோ லில்லிக்கு இந்த அளவுக்கு ஜங்குக் கன்சர்ன் காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஸ்டாஃப்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் லில்லியே காயை பார்த்து பயப்படுறத நோட்டீஸ் பண்ண மினியும் வைனும் என்னது இது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அடுத்த செகண்டே லில்லி அங்கேருந்து கிடுகிடுன்னு கிளம்பிட்டாங்க. காயை பார்த்து வைனும் மினியும் பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. காய் வைனை அப்படியே ஹெட் டோஸ் பார்த்துக்கிட்டே, இந்த காலேஜுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஒரே 1 மாதம்தான் இந்த லில்லியால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ இங்கே வந்து 7 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. யார் இவ இடையில வந்து சேர்ந்துருக்கா, எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லாக இருக்கா, சாரியோடு இருக்கா, கழுத்தில் தாலி செயின் வியர் பண்ணியிருக்கா, பார்ட்டிஷனில் குங்குமம் வச்சுருக்கா. உண்மையிலேயே கொள்ளை அழகாக இருக்கா அந்த வைன். 18 இயர்ஸ் பொண்ணு யாரை மேரேஜ் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. போயும் அந்த மினியை நான் லவ் பண்ணி தொலைஞ்சதுக்கு இந்த வைனை நான் கரெக்ட் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணி ஒழிய, இந்த பொண்ணு வரும்போதே மேரேஜ் ஆகி வந்திருக்கா. யார் தான் அந்த பொண்ணெல்லாம் மேரேஜ் பண்ணது இவ்வளோ சின்ன வயசில்? கொடுத்து வச்சவன் புருஷன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஒரு லஸ்டி ஐஸில் வைன் போயிட்டுருக்கிறது தான் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க காய். காய்க்கு பேக்கில் ஜங்குக் தன்னோட ஹேண்ட்ஸை அப்படியே பேன் பேக்கெட்டில் வச்சுட்டு, மிஸ்டர் காய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது காய்க்கு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஹலோ மிஸ்டர் ஜான், இன்றைக்கி நான் பர்மிஷன் கேட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வெளியில் போயிருந்தேன். என்னோடய டேடியோட கம்பெனிக்கு சில ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் எங்கள் டேடி செக் பண்ண சொன்னாங்க. அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனேனே. இப்போ தான் வந்தேன். லில்லி மேடம் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டாங்க, அதை கிளியர் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லில்லியா, என்ன டவுட் அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். அவங்களுக்கு பீரியட்ஸில் ப்ராப்ளம் இருக்கான் சார். அதனால் 2 பீரியட்ஸ் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தர முடியுமா? ஐ மீன் மார்னிங் 2 பீரியட்ஸை ஈவினிங் 2 பீரியட்ஸாக மாற்றி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதான் தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க காய். ஓகே, அப்புறம் வைனை நானும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி நின்று கவனிக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஜங்குக் தான் வைனோட ஹஸ்பண்ட்னு தெரியாது காய்க்கு. அது ஒன்றும் இல்லை சார், சின்ன பொண்ணு, 18 தான் ஆகுது ஏஜ். அழகாக இருக்கா. இந்த காலேஜ்லேயே அவ்வளோ அழகான பொண்ணை நான் பார்த்ததில்ல. ஆனால் இவ்வளோ சின்ன வயசில் யார் இவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுன்னு தெரியலையே. மேரேஜ் பண்ண பையன் என்ன மாதிரி இருக்கான், நல்லா பார்த்துக்கிறானான்னு தெரியல. மம்மி டேடி இல்லாத பொண்ணு. ஸோ அதான் அவளை பார்க்கும்போது எனக்கு என்னன்னு தெரில, அவளை பார்க்கணுன்னு தோணுது. அதான், வேறு ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு காய் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு லில்லி சொன்னதை யோசித்து பார்க்குறாங்க. லில்லி ஒரு 2 டேஸ் முன்னாடி ஜங்குக் வைனோட கிராமத்துக்கு திருவிழாவுக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த டைமில் ஜங்குக் அந்த ஊரில் ஒரு தோப்பு வாங்கியிருப்பாங்க. ஐ மீன் ஜங்குக்கோட மம்மி டேடி வைன் இங்கே வந்துட்டு போகிறதுனால அங்கே ஒரு தோப்பு வாங்கினா ஜங்குக் அதை பார்க்குறதுக்காக வைன் கூட வருவாங்க போவாங்க அப்படின்னு நினச்சி வாங்கியிருப்பாங்க. ரீசன் வைனை ஜங்குக் டிவோர்ஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை ஜங்குக்கோட மம்மி டேடிக்கு. ஸோ வைனோட சொந்த ஊரில் தங்களுக்குன்னு சில சொத்து பத்துக்களை வாங்கி போட்டாங்க அப்படின்னா அதை பார்க்குறதுக்காக ஜங்குக் அங்கே போக வர இருக்கும்போது அந்த ஊர் கூட அட்டாச்மெண்ட் ஆகி வைனை பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ரீசனை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த தோப்பெல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு போயிருக்கும்போது லில்லி அந்த தென்னந்தோப்பில் உட்காந்து ஜங்குக் கிட்ட பேசியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காய்க்கு வைன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஸோ வைனுக்கு காயை பிடிச்சிருக்கு. ஸோ காய் வந்து ஃப்யூச்சரில் வைனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, வைனுக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எங்கள் வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போதே. அதனால் வைனுக்கு மார்க் விஷயத்துலையும்
எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற விஷயத்துலையும் ஒருவேளை காய் ஹெல்ப் பண்ணலாம். அதனால் காய்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக பழகுறாங்க வைன் அப்படின்னு நல்லா போட்டு விட்டுருப்பாங்க லில்லி ஜங்குக் கிட்ட. ரீசன் ஜங்குக் வைனை விட்டு ஒதுங்கி இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறனால எங்காவது ஒரு இடத்துல வைனை பிடிச்சிடக்கூடாது ஜங்குக்கு. ஸோ கெட்ட பேர் உண்டு பண்ணி வைக்கணும்னு லில்லி சொல்லி வச்சுருப்பாங்க ஜங்குக் கிட்ட. ஆனால் அதுதான் பிரச்சனையாக ஃப்யூச்சரில் மாறப்போகிறதுன்னு லில்லிக்கு தெரியாது. எப்போ காய் மேலே வைனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குனுங்கிற மாதிரி லில்லி சொன்னாங்களோ அந்த செகண்ட்லேருந்து ஜங்குக்கு ஏனோ தெரியல ஒரு விதமான ஜெலஸ்னஸ் வந்துடுச்சு வைன் மேலே. ஸோ ஜங்குக் அந்த செகண்ட்லேருந்து வைனை நோட்டீஸ் பண்ணுறாங்க. வைன் ஜங்குக் ஆரம்பத்திலேயே என்னை ஹஸ்பண்டாக நீ நினைக்கக்கூடாது, 1 இயரில் நான் டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன்னு சொன்னதுனால ஜங்குக் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்டிக்க மாட்டாங்க வைன். அவங்க வேலை என்னவோ அதை செய்வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னர் செஞ்சுட்டு அவங்க நார்மலாக அந்த வீட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க. படிக்கணும் எழுதணுன்னா அந்த வேலைகளை பார்ப்பாங்க. அப்புறம் தன்னோட கிளாத்தை வாஷ் பண்ணுறது, ஜங்குக்கோட சில முக்கியமான வேலைகளை தன்னால் முடிஞ்சதை செஞ்சு வைக்கிறது அப்படின்னு வேலை பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்குமே வைனுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஜங்குக்கிட்ட எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வைன் காட்டிக்க மாட்டாங்க. ஸோ லில்லி இந்த மாதிரி காய் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பத்தாத குறைக்கு வைனுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இப்போயுமே நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம் அப்படின்னு ஜங்குக்கிட்ட சொன்னதும் ஜங்குக்கு ஏன்னு தெரில ஒரு விதமாக பாரமாக இருக்குது மனசுக்கு. ஜங்குக்கு அப்போ தென்னந்தோப்பில் இருந்து லில்லிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த டைமில் பாட்டிமாவுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருப்பாங்களா திருவிழான்னு சொன்னதும் அப்போ வைனோட ஏஜில் இருக்கக்கூடிய பசங்களும் அங்கே வந்திருப்பாங்க. வைனை ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறனால அந்த பசங்களோட மம்மி டேடி அந்த பசங்கள்லாம் வைன்கிட்ட நல்லா பேசுவாங்க. லில்லியுமே வந்திருப்பாங்க, லில்லிக்கிட்டேயுமே நல்லா பேசுவாங்க, மினிக்கிட்டேயுமே நல்லா பேசுவாங்க. ஆனாலும் லில்லி ஜங்குக்கோட மனசில் பாய்சனை நல்லா ஊற்றி விட்டுருக்காங்களா, அதனால் ஜங்குக்கு வைன் பேசுகிறது கொஞ்சம் ஒரீடாக இருக்குது. ஸோ 2 டேஸ்லேருந்து ஜங்குக் வைன் மேலே ஒரு விதமான ஜெலஸ்னஸ்லையும் ஒரு கோபத்துலையும் இருக்காங்க. அது எதுக்காக அந்த கோபமும் வைன்கிட்ட வந்து பேசக்கூடிய அந்த பசங்களை பார்க்கும்போது ஜங்குக்கு பயங்கர ஜெலஸ் ஆகுது. அது ஏன்னு தெரியல ஜங்குக்கு. இப்போ ப்ரெசண்ட்டில் தன்னோட கேபின் ஹெச்ஆரில் அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி உட்காந்துக்கிட்டு அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாங்க வைனை. லில்லி சொன்னது போலவே வைன்கிட்ட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே நல்லா பேசுவாங்க. ஏன்னா வைன் ரொம்ப ஸ்வீட்டான சாஃப்டான பொண்ணு. வைன் ஓரளவுக்கு நல்லாவும் படிப்பாங்க. ஸோ அசைன்மெண்ட் வாங்குறது, பேப்பர்ஸ் எதுவும் டெஸ்ட் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, கேன்டீனில் போய் 2-3 பொண்ணுங்க கூட உட்காந்து சாப்பிட்றது பேசுகிறது, அந்த டைமில் எந்த பசங்களாவது வந்தாங்க அப்படின்னா அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்கிறது, மினி கூட ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூட்டியில் போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஜங்குக் இந்த 8 மந்த் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னு தெரியல மினி வைன் கூட மற்ற பசங்களையும் காயையும் வச்சு பேசினது கேள்விப்பட்டதுலேருந்து ஜங்குக்கு வைன் மேலே கோபமாக இருக்குது. ஆனால் அந்த கோபம் எதனால் வருதுன்னு தெரில. ஏன்னா 1 இயரில் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க வைன். அப்படி இருக்கும்போது எந்த உரிமையில் ஜங்குக்கு வைன் மேலே மற்றவங்க கூட பேசினா கோபம் வருதுன்னு புரிஞ்சுக்க முடியல. அப்படியே டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஐஸை ஓப்பன் பண்ணி அந்த வைன் யார் கூட பேசினா எனக்கு என்ன, ஆனால் காய் எதுக்கு வைனை இந்த அளவுக்கு ஸ்டேர் பண்ணி பார்க்கணும். ஓ இந்த பொண்ணை நான் எதுவும் யோசிக்கக்கூடாது நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஜங்குக்கு தோணுது, இன்னும் நான் அவளை டிவோர்ஸ் பண்ணலை, இந்த 1 இயர் எனக்கு ஒய்ஃபாக தானே அவள் இருக்கணும். நான் ஹஸ்பண்டாக இருக்கும்போது எதுக்காக அவள் மற்ற பசங்கள்கிட்ட பேசணும்? இவள் பார்க்காமையா மற்ற பசங்க வந்து பேசுகிறாங்க பார்க்குறாங்க. காய் எதுக்காக ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு வைனை இப்படி பார்க்கணும்? நான் காயை அடிக்கடி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்றைக்கி தான் நான் நல்லா பார்த்தேன். சைட் வியூவில் பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சது காய் வைன் மேலே ஏதோ ஒரு அஃபெக்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு ஏக்கத்தோடு பார்த்த மாதிரி. ஓஹோ என்கிட்டே சொல்கிறான், 18 வயசு சின்ன பொண்ணு எவ்வளவு அழகாக இருக்கா, இந்த காலேஜிலேயே அவள் தான் பெரிய பேரழகி, இந்த வயசில் போய் யார் அவளை கல்யாணம் பண்ணது அப்படின்னு. எனக்கும் வைனுக்கும் 15 ஏஜ் கேப் இருக்குது. ஓஹோ எனக்கு ஒன்றும் புரியலை. முதல்ல இந்த வைனை பிடிச்சி கண்டித்து வைக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு டக்குன்னு தன்னோட பியூனை கூப்பிட்டு வைனை என் கேபினுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது.
வைன் இப்போ ஜங்குக்கோட கேபினில் தான் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் தன்னோட ஹெட் சேரில் உட்காந்துட்டு அந்த ரோலர் சேரை இந்த சைடும் அந்த சைடும் அசைச்சிக்கிட்டே, அப்புறம் வைன், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வைனுக்கு ஒன்றும் புரியலை. என்ன சார் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நீங்கள் தான் என்னை பார்க்கணுன்னு வர சொன்னீங்களா? என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏய், சும்மா நல்ல பொண்ணு மாதிரி நடிக்காத என்கிட்ட. லில்லி என்கிட்ட சொல்லிட்டா உனக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ ஒரு மோசமான பொண்ணுன்னு என்கிட்ட சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது நீ எக்கேடோ கெட்டு ஒளி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உன் கழுத்தில் நான் தாலின்னு உன்னை கட்டியிருக்கேன். நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும் நீ எந்த பசங்கக்கிட்டையும் போகக்கூடாது, புரிஞ்சதா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. வைனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஆனால் எதுவும் பேசலை. அமைதியாக ஜங்குக்கை பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க வைன். ஏய் நில்றி, என்ன நான் பாட்டுக்கு பேசுகிறேன் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? உனக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. வைன் அப்போ அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்த்து, இங்கே பாருங்க லில்லி அக்கா உங்ககிட்ட என்ன பேசுகிறாங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்றே உங்ககிட்ட கேட்குறேன். உங்களை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், டிவோர்ஸ் ஆகலை. அதனால் எந்த பையன்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட், அதானே உண்மை. அப்படி இருக்கும்போது நான் இருக்கும்போது என் அக்கா கிட்ட இந்த மாதிரி திருட்டுத்தனமாக பேசுகிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. ஏன்னா மேரேஜ் முடிஞ்ச இந்த 8th மந்தில் ஜங்குக்கு என்ன சொன்னாலும் ஓம் போட்டுட்டு அமைதியாக போயிடுவாங்க வைன். எந்த இடத்துலையும் தன் மேலே குறையில்லாமல் ரொம்ப கவனமாக பார்த்துப்பாங்க வைன். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைமாக தன் வைன் எதிர்த்து பேசுகிறாங்கங்கிறத ஃபீல் பண்ணதும் தாங்க முடியலை ஜங்குக்கு. ஏற்கனவே ஜங்குக் பயங்கர ரூடி கோல்டி. அப்படி இருக்கும்போது வைன் இப்படி பேசினதும் டக்குன்னு எழுந்து நின்றுட்டாங்க தன்னோட சேரில் இருந்து. உண்மையிலே பயமாயிடுச்சு வைனுக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுங்க என்னோடய சிஸ்டர்கிட்ட. நான் எதுவுமே உங்களை சொல்லலையே. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. என்னோடய லைஃப்பை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் யார் கூட பேசினா என்ன? ரெண்டாவது நான் யார் கூடயும் பேசலை. நீங்களாம் நான் பேசுகிறேன்னு கற்பனையில் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட என் கூட படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அசைன்மெண்ட் எழுதணும், செமினார் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எனக்கு ஹெல்ப்புக்குன்னு யாரும் கிடையாது. நீங்கள் எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்குறதும் இல்லை. அப்போ எனக்கு டவுட்னா நான் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். செத்த நேரம் அமைதியாக ஜங்குக்கு இருந்துட்டு, இப்போ என்ன உனக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை அவ்வளோதானே? உனக்கு ஒரு டியூஷன் ஏற்பாடு பண்ணிடுறேன். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து உனக்கு டியூஷன். இங்கே இருக்க பசங்கக்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா அப்படின்னு அதட்டுறாங்க. வைனுக்கு அழுகையாக வந்துடுச்சு. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓகே மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஜங்குக்கோட கேபினை விட்டு வெளியில் போயிட்டாங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மினி வைன் 2 பேரும் காலேஜிலேருந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வைனோட ஜங்குக்கோட மேன்ஷனுக்கு பக்கத்துலேயே தான் மினியோட ஃப்ளாட் இருக்குது. ஸோ மினி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ மினி கூட தான் வைன் போயிட்டு வருவாங்களா? வைனோட ஸ்கூட்டியில் தான் மினி வருவாங்க. மினியோட அப்பார்ட்மெண்ட்டில் வைன் மினியை இறக்கி விட்டுட்டு இப்போ ஜங்குக்கோட மேன்ஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் இன்னைக்கு வைன் வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ வைன் ஸ்கூட்டியை பார்க் பண்ணிவிட்டு லிவிங் ஏரியாக்குள்ளே போகும்போதே லிவிங் ஏரியாவில் ஜங்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்கதை வைன் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. வைனுக்கு அது யார் எவர்னு தெரியல. ஸோ கிடுக்கிடுன்னு ஜங்குக்கிட்ட போய் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்த்து பவ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்போ சைடில் திரும்பி, நான் சொன்ன பொண்ணு இவங்க தான், இவங்களுக்கு தான் நீங்கள் டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் ரொம்பவே ஒரு ஷாக்கிங் ஃபேஸில் ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. ஏன்னா வைன் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போ ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு எப்படி ஒரு 40 to 45 ஏஜ் இருக்கும். வைனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே சார், எப்போதும் போல் நான் ஒரு 6 o'clock வந்துடுவேன், 6 to 8 கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டியூஷன் மாஸ்டர். வைனப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு ஜங்குக்கே அந்த மாஸ்டரையுமே தான் பார்க்குறாங்க. வைன், இதுக்கப்புறம் நீ மாஸ்டர்கிட்ட டவுட் எது இருந்தாலும் கேட்டுக்கலாம், அவங்க உனக்கு சொல்லி தருவாங்க. அவங்கக்கிட்ட டவுட் கேட்குறேன், இவங்கக்கிட்ட டவுட் கேட்குறேன்னு அன்வான்டாக இனிமேல் யார்ட்டையும் பேசக்கூடாது.
போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னர் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அவ்வளோதான். வைன் எகெயின் அந்த மாஸ்டரை பார்த்து பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இப்போ ப்ரெசண்ட்டில் வைனுக்கும் ஜங்குக்கும் டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வைன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு லைட் க்ரீன் கலரில் சாரீ வியர் பண்ணிக்கிட்டு வேக வேகமாக டவுன் ஸ்டேட் வந்து சைடில் இருக்க சோஃபாவில் உட்காடுறாங்க. மாஸ்டருக்கு வைனை ரொம்ப பிடிச்சிருக்கு. 2வது வைன் மேலே ஒரு இல்லீகல் அஃபேர் தன்னோட மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க அந்த மாஸ்டருக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10th 6th படிக்கிற அளவுக்கு 2 பாய்ஸ் இருக்காங்க. ஒய்ஃப் கூட ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெல் செட்டிலான மேன் அவர். அப்படி இருந்துக்கிட்டு வைனை திருட்டுத்தனமாக பார்க்குறதும் பேட் டச் பண்ணுறதும் இந்த வேலைகள்லாம் அந்த 1 வீக் பண்ணிகிட்ருக்காங்க. வைனுக்கு உண்மையிலேயே அந்தளவுக்கு விவரம் தெரியாது. ஆனால் ரொம்ப சமத்து பொண்ணு. அவங்க ஒர்க்கை அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க. ஸோ மாஸ்டரோட இன்டென்ஷன் தெரியாமல் மாஸ்டர் பக்கத்தில் உட்காந்து அவங்க சொல்லித்தரதை படிக்கிறதும் வீக்லி செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுமா இருக்காங்க வைன். இன்றைக்கு சாட்டர்டே, சண்டே மாஸ்டர் வரமாட்டாங்க. ஸோ சாட்டர்டே மண்டேக்கு என்னென்ன ஒர்க்கெலாம் இருக்கோ அதெல்லாம் சாட்டர்டேவே முடிக்கிறதுக்காக மாஸ்டர்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க வைன். ஜங்குக் இன்றைக்கு ஏர்லியராகவே வீட்டுக்கு வந்தனால ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மாடியில் நின்று வைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரயிலில் ஹேண்ட்ஸ் வச்சு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லிவிங் ஏரியாவை. ஜங்குக் எப்போதுமே 8 o'clock மேலே தான் வருவாங்களா? நல்லா தெரியும் மாஸ்டருக்கு. மாஸ்டர் தன்னோட கார் எடுத்துகிட்டு வெளியில் போகிறச்சி தான் ஜங்குக் தன்னோட காரில் மேன்ஷனுக்குள்ளே வருவாங்க. அடிக்கடி இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க இந்த 1 வீக்கில். ஸோ இன்றைக்கு ஜங்குக் வீட்டில் இருக்கிறது மாஸ்டருக்கு தெரியாது. ஆனால் வைன் மேலே இருக்கிற அபரீதமான ஆசையில் இந்த வீட்டில் வைனை தவிர வேறு யாரும் இல்லைங்கிறத இந்த 1 வீக்கில் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு வைனை இன்றைக்கி பேட் டச் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படியே வைனை ஸ்டேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் நார்மலாக தான் வைனும் மாஸ்டரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாஸ்டர் நல்லா சொல்லித்தர்றாங்களான்னு செக் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. ஆனால் ஜங்குக் அப்ஸ்டேர்ஸில் இருந்து ரயிலில் பார்த்துட்ருக்கிறது தெரியாது மாஸ்டருக்கு. வைன் உட்காந்து எழுதிட்டுருக்கும்போது அப்படியே வைனோட ஹிப்பில் பக்கத்தில் உட்காந்து ஹேண்ட்ஸை வைக்கிறாங்க. வைனுக்கு திக்குன்னு இருக்குது. டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. மாஸ்டருக்கு லைட்டாக பதட்டமாயிடுச்சு. வைன் தள்ளி உட்காந்த சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு கொஞ்சம் கேஷுவல் ஆகிடுச்சு. ஓகே சார் ஏதோ தெரியாமல் கைப்பற்றுச்சு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இட்ஸ் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைடு வந்து உட்காந்துக்கிட்டாங்க வைன் கீழே குனிஞ்சு எழுதும்போது அந்த லைட்டான சாரியில் வைனோட கிளேவேஜ் எல்லாம் நல்லா தெரியுது. வைன் வந்து ஸ்லீவ்லெஸில் தான் க்ராப்டாக போட்டிருப்பாங்களா? வைனோட ஹேண்ட்ஸ் நெக்குன்னு அப்படியே ஸ்டேர் பண்ணி அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க மாஸ்டர். இதெல்லாம் அப்ஸ்டேர்ஸ் ரயிலிருந்து பார்த்துட்டு இருந்த ஜங்குக்கு நல்லா தெரியுது மாஸ்டரோட மோட்டிவ் என்ன அப்படின்னு. அப்படியே கோபமாக ஆயிட்டாங்க ஜங்குக். அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க மாஸ்டரை. அப்போ வைன் தன்னோட செமினார் ப்ரிப்ரேஷனை ரெடி பண்ணிவிட்டு, மாஸ்டர் இதை பாருங்கள், இந்த வீக்கில் இந்த செமினாரை தான் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் அதை அப்படியே பார்த்துட்டு, சூப்பர் வைனா, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க, இங்கே வா, இங்கே மட்டும் இந்த கரெக்ஷனை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு வைனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. வைன் மாஸ்டர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, இதோ இந்த இடத்துல எனக்கு வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி இதை வந்து OHP ஷீட்டில் போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் இதை சார்ட்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே வைனை சைட் ஹக் பண்ண மாதிரி ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வச்சு, நல்லா பண்ணலாம் பேபி, நீ இந்த செமினாரை கிறிஸ்டல் கிளியராக ரெடி பண்ணி வச்சுருக்க, கண்டிப்பாக இந்த வீக்கில் பெஸ்ட் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர். தேங்க்ஸ் மாஸ்டர். அப்புறம் ஜூஸ், காஃபி, டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? நான் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஷூர், எனக்கு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ இப்போவே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் டக்குன்னு எழுந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வைன் ஃப்ளோட்டிங்கில் தான் சாரீ வியர் பண்ணியிருப்பாங்களா? அந்த ஃப்ளோட்டிங்கில் இருந்த பல்லு அப்படியே அந்த மாஸ்டரோட ஹேண்ட்ஸில் விழுகுது. அப்படியே அந்த சாரியோட பல்லுவை ரப் பண்ணி
தன்னோட ஃபிங்கர்ஸில் பிடிச்சி லைட்டாக இழுக்கிறாங்க மாஸ்டர். வைன் டக்குனப்போ திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா பல்லு எதுலையோ மாட்டிக்கிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு. மாஸ்டர் டக்குன்னு அதை எடுத்து விடுற மாதிரி ஆக்ட் பண்ணி வாட்சில் மாட்டிக்கிச்சு வைன். எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு மாஸ்டர் என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. வைன் இப்போ கிச்சனுக்குள்ளே போனால் ஒரு 2 மினிட்ஸில் மாஸ்டர் டக்குன்னு எழுந்து நின்று தன்னோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் நீட் பண்ணிக்கிட்டே, இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கணும். டைம் இப்போ 6:30 தான் ஆகுது. மிஸ்டர் ஜான் வர்றதுக்கு எப்படியும் 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். எனக்கு 1 ஹவர் போகும். இந்த வைன் பொண்ணால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதாவது பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் தானே ஸ்ட்ரகிள் பண்ணுவா, அப்புறம் எனக்கு பழகிடுவா. ஐயோ, இந்த பொண்ணுக்கு நான் மாஸ்டராக இங்கே வரப்போகிற நாட்களில் இவ கூட ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தனக்கு தானே வாய் விட்டே சொல்லிக்கிட்டு கிடுகிடுன்னு இப்போ கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க மாஸ்டர். வைன் இப்போ காஃபி பவுடரை மக்கில் போட்டு சுகர் போட்டு மில்கை போர் பண்ணுறாங்க அந்த மக்கில். அப்போ பேக்லேருந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க மாஸ்டர். திக்குன்னு இருக்கு வைனுக்கு. அப்படியே பால் கிளாஸை கீழே போட்டுட்டு, யார் இது விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா வைனை பொறுத்தளவு மாஸ்டர் இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. ஜங்குக் இங்கே இல்லை. ஸோ யார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேக்கில் திரும்புகிறாங்க வைன். அந்த டைமில் மாஸ்டரோட பேக்கெட் ஹேரை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. பயங்கரமாக பிடிச்சி புல் பண்ணி இழுக்கிறாங்க. பெயின் தாங்க முடியலை. அப்படியே வைனை லூஸ் பண்ணிவிட்டு மாஸ்டர் அப்படியே தன்னோட ஹேரில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக் தான் ஒரு ஃபயர் ஐஸில் நின்றுட்டுருக்காங்க. உயிரே போயிடுச்சு மாஸ்டருக்கு. வைனுக்கு பதட்டமாகுது. அப்படியே கிச்சன் கவுண்டரில் சாஞ்சிட்டு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பதட்டமாக இருக்குது வைனுக்கு. ஏன்னா ஜங்குக் மாஸ்டர் 2 பேர் தான் அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஜங்குக் மாஸ்டரோட ஹேரை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா மாஸ்டர் தான் தன்னை பேக்கப் பண்ணியிருக்கணும்னு நல்லா தெரியுது வைனுக்கு. அழுக வருது. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பதட்டத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் கொஞ்சம் கூட யோசிக்கலை. என்ன திமிர் இருந்தால் ஏன் வீட்டுக்குள்ளே என் பொண்டாட்டி மேலே நீ கை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி 2-3 பஞ்ச் கொடுக்குறாங்க மாஸ்டரோட ஃபேஸை பார்த்து. மாஸ்டரோட ஃபேஸில் அப்படியே நோஸெல்லாம் உடஞ்சி போய் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டீத்தெல்லாம் அப்படியே லிப்ஸை கட் பண்ணி விட்டு மவுத்துலேருந்து ப்ளீட் ஆகுது. அப்படியே ஃபேஸை பொத்திக்கிட்டாங்க மாஸ்டர். ஆஹா, ஐயோ ஐயோ, என்னது இது? தெரியாமல் பண்ணிட்டு மன்னிச்சுக்கோங்க. இது வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, எனக்கு அசிங்கமாக போயிடும். உங்கள் ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது சார். கல்யாணம் ஆன பொண்ணு. ஆனால் ஹஸ்பண்ட் வெளியில் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டேன் சார், மன்னிச்சுக்கோங்க. உங்கள் ஒய்ஃப்னு தெரியாது அப்படின்னு அழுது கத்துறாங்க மாஸ்டர். அந்த டைமில் ஜங்குக் மாஸ்டரோட நீஸை பார்த்து தன்னோட ஃபோட்டோ வச்சு ஒரு கிக் பண்ணுறாங்க. அப்படியே கீழே விழுந்துட்டாங்க மாஸ்டர். மாஸ்டரோட ரைட் ஹேண்டை பிடிச்சி அப்படியே தூக்கி நிறுத்தி ஸ்டொமக்லையே தன்னோட நீஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹிக் கொடுத்துட்டாங்க ஜங்குக். மாஸ்டருக்கு காஃப் வந்துடுச்சு. இரும அப்படியே பிளட்டு வருது மாஸ்டரோட மவுத்துலேருந்து. பதறி போயிட்டாங்க வைன் இதை பார்த்துட்டு. கிடுகிடுன்னு ஜங்குக்கோட ஜஸ்ட்டில் ஹேண்ட்ஸை கொடுத்து அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க. 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டாங்க ஜங்குக். மாஸ்டர், என்னாச்சு மாஸ்டர் உங்களுக்கு? எதுக்கு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணீங்க? நீங்கள் நல்லவர் நினச்சிக்கிட்டு இருந்தா எவ்வளோ சீப்பான வேலையை பார்க்குறீங்க. போங்க, இங்கேருந்து போங்க. அவர் உங்களை அடித்து கொண்டுடாமல் இங்கேருந்து போங்க அப்படின்னு மாஸ்டரை அப்படியே தூக்கி நிறுத்தி அங்கேருந்து போக வைக்க பார்க்குறாங்க வைன். அவ்வளோதான். ஜங்குக் கிடுகிடுன்னு வைனோட ஹேரை பிடிச்சிட்டாங்க. ஏண்டே, என்னது இது? அவன் உன்னையா பேக்கப் பண்ணா? நீ கத்துன. நல்லவன் நினச்சிக்கிட்டு நான் ஒரு செகண்ட் உன்னை யோசிக்கிறதுக்குள்ள என்னே தள்ளி விட்டுட்டு அவனை சேவ் பண்ண பார்க்குறியா நீ? யூ இடியட் அப்படின்னு சொல்லிட்டு வைனோட சீக்ஸில் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க ஜங்குக். வைன் அப்படியே போய் சைடில் உட்காந்துட்டாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு மாஸ்டர் அந்த மேன்ஷனை விட்டு ஓடியே போயிட்டாங்க. ஜங்குக், டேய் நில்றா நில்றா அப்படின்னு கத்திக்கிட்டே வேகமாக மாஸ்டர் நோக்கி போகிறதுக்குள்ளே அப்படியே மாஸ்டர் தன்னோட கார் எடுத்துக்கிட்டு வேகமாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு மேன்ஷனை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஜங்குக்கு இரிட்டேட்டிங் தாங்க முடியலை. எக்ஸ்ட்ரீம் ஆங்க்ரினஸில் கிடுகிடுன்னு வாட்ச்மேன்கிட்ட போய் வாட்ச்மேனுக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. வாட்ச்மேனுக்கு தலையை சுற்றி போயிடுச்சு. அப்பா,
மிஸ்டர் ஜான் எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாஸ்டரோட கார் வரும்போது எதுக்காக கேட்டை ஓப்பன் பண்ண அப்படின்னு கத்துறாங்க. சார் எப்போதுமே வரும்போதும் போகும்போதும் ஓப்பன் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு. உள்ளே நடந்த விஷயம் வாட்ச்மேனுக்கு தெரியாது. ஸோ அப்படியே தன்னோட ஆங்க்ரினஸை கல் பண்ணிவிட்டு ஒரு ஃபயர் ஐஸில் ஒயினை பார்க்கத்தான் எகெயின் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஒயின் மெதுவாக எழுந்து நின்று அப்படியே தன்னோட சீக்ஸை ரப் பண்ணிக்கிட்டே லிவிங் ஏரியாவுக்குள்ளே வர்றாங்க. ரீசன் ஜங்குக்கு எங்கே போனாங்கன்னு தெரியல. வெளியில் போய் எதுவும் மாஸ்டர் அடித்து எதுவும் பிரச்சனையானால் என்ன பண்ணுறது அப்படின்னு வெளியில் வர்றதுக்காக தான் லிவிங் ஏரியாக்கிட்ட வர்றாங்க ஒயின். ஜங்குக்கு அதுக்குள்ளே லிவிங் ஏரியாவுக்குள்ளே வந்து ஒயினோட ஹேரை பிடிச்சி அப்படியே அப்ஸ்டேர்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆஹா வலிக்குது மிஸ்டர் ஜியான், என் ஹேரை விடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, நானே நடந்து வரேன் விடுங்க அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஏய் வாயப்பத்த, கண்டவன் வந்து உன்னையா ஹக் பண்ணுறான், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா ஏன் முன்னாடி? அசிங்கம் முடிச்சவளே. லில்லி சொல்லும்போது கூட 100% நம்ப முடியலடி, இப்போ 200% நம்புகிறேன். நீ ஒரு கேரக்டர்லெஸ் கேர்ள், இங்கே வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜங்கு கிடுக்கிடுன்னு அவங்களோட ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிட்டாங்க ஒயினை. ஒயினுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அப்படியே பெட்டில் போய் ஏற்றி விட்டுட்டாங்க ஜங்கு. அப்படியே போய் விழுந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மாஸ்டர் வந்திருக்காரு. நீங்கள் இருக்க கோபத்தில் அவர் அடித்து எதுவும் ஆயிட்டா என்ன பண்ணுறது? உங்களுக்கு தான் பிரச்சனை, அதனால தான் நான் அவரை அங்கேருந்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணேன். நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? என்னை பார்த்ததுலேருந்து நான் கெட்ட பொண்ணுன்னு. இப்போ நான் ஒரு கேரக்டர்லெஸ் கேர்ள்னு நேரடியாக என்னையை பார்த்தே சொல்கிறீங்க. யாரும் சொன்னது நான் கெட்ட பொண்ணுன்னு? உங்கள் பார்வைக்கு நான் கெட்ட பொண்ணாக தெரிஞ்சா கெட்டவளாகவே இருந்துட்டு போகிறேன். என் ஹேர் எதுக்கு பிடிச்சிங்க? எதுக்கு என்னை அடிச்சிங்க? இதோடு அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. என்னை பற்றி நீங்கள் தப்பாக இதுக்கு மேலே பேசுனீங்க, நான் பொறுத்துக்க மாட்டேன். நீங்கள் விரும்புகிற லில்லியை விட நான் நல்ல பொண்ணு தான். இதுக்கு மேலே உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை. நீங்கள் தானே இந்த மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்தீங்க. ஒரு கேவலமான மாஸ்டரை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க? உங்கள் மேலே தான் தப்பு. நான் பாட்டுக்கு என் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தா, இங்கே பாருங்கள், நான் உங்கள் ஒய்ஃப் கிடையாது. ஒய்ஃபுங்கிற பேரில் இங்கே இருக்கிற பொண்ணு நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் என்ன பண்ணால் என்ன? உங்களை பொறுத்தளவு நான் கெட்ட பொண்ணு தான். எனக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. உங்களை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்கள் இப்போ கேட்க முடியாதுல்ல? அதே மாதிரி தான் இப்போயும். ஜஸ்ட் நான் உங்களை மேரேஜ் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் நான் என்னமோ பண்ணுவேன், நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க நான் அதாவது கேட்குறேன்னா, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என் கேரக்டரை பற்றி நீங்கள் பேசுனீங்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் அப்படியே பெட்லேருந்து எழுந்து வெளியில் போக பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே போய் எகெயின் ஒயினோட ஹேரை பிடிச்சிட்டாங்க. என்ன தைரியம் இருந்தா இந்த 8 மந்த்தும் என்னையை பார்த்து நடுங்கி கிடந்த நீ இப்போ என்கிட்டயே எதிர்த்து பேசுகிற? கல்யாணம் தானே பண்ணியிருக்கேன், நான் எப்படி போனால் உனக்கு என்னன்னு எனக்கிட்டே கேட்குற? கல்யாணம்னு ஒன்று பண்ணியிருக்கேன்னா என் பொண்டாட்டின்னு நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேட்கணும். நான் பார்த்துக்கிட்டு தாண்டியிருக்கேன். இந்த 8 மந்த்தும் என்னை சட்டை பண்ணுறதே இல்லை. நீ பாட்டுக்கு வர்ற போகிற, சமைச்சு வைக்கிற, என்ன கண்டவன்ட்டெல்லாம் போய் பேசுகிற? ஏன் நான் அழகா இல்லையா? என்னை தெரியலையா உனக்கு பார்க்கும்போது மனுஷனா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. நீங்கள் அழகா இல்லை, உங்களை பார்க்கும்போது எனக்கு எதுவும் தோணலை. என் கண்ணுக்கு நீங்கள் அங்கிள் மாதிரி தெரியுறீங்க. உங்கள் ஏஜ் என்ன, என் ஏஜ் என்ன? போதும், என்னோட வார்த்தைகளை வாங்காதீங்க, இதோட நிறுத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் மரியாதை. என் அக்காவை தானே உங்களுக்கு பிடிக்கும். என் அக்காவை போய் நீங்கள் என்ன பண்ணுறா என்ன செய்கிறானுங்கிறத நோட்டம் விடுங்க. என்னை விட்டுடுங்க. இன்னும் 4 மாதத்தில் நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பை நான் ஹாப்பியாக லீட் பண்ணுவேன். எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட வாழணுன்னு ஒரு பாயிண்ட் கூட எனக்கு ஆசை கிடையாது. நீங்கள் எனக்குன்னு அலிமோனி எதுவும் கொடுத்தா கூட நான் அதை உங்கள் மூஞ்சிலே தூக்கி போட்டுட்டு போயிடுவேன். எனக்கு தேவையில்லை உங்களோட அலிமோனி. அப்பா ஹேரை வலிக்குது. இதுக்கப்புறம் என் ஹேரில் நீங்கள் கை வச்சிங்க, நான் உங்கள் ஹேரில் கை வைப்பேன் பார்த்துக்கோங்க. நானும் போனால் போகுதுன்னு என்னை எவ்வளோ தான் தொந்தரவு படுத்தினாலும் உங்கள் எல்லாத்துக்கிட்டே நான் பொறுத்துக்கிட்டு போகிறதுனால தானே என் கேரக்டரை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க. என் கேரக்டரை கொஸ்டின் பண்ணதுக்கப்புறம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவா? லில்லி அக்காவை நான் மேரேஜ் பண்ண அன்னைக்கு பார்க்கவே இல்லை. நீங்கள் தான் லில்லி அக்கா கூடவே இருந்தீங்க. அதுக்கப்புறம்
மண்டபத்தில் அவங்க ரூமில் போய் படுத்துட்டாங்க. நான் தூரத்துலேருந்து என் பாட்டிமாவை கூட லில்லியக்காவை பார்த்தது தான், கிட்ட போய் கூட பேசலை. மினிக்கு நல்லா தெரியும், நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க. என் லைஃப் தான் கெட்டு போச்சு உங்களை மேரேஜ் பண்ணி. லில்லியக்கா காயினுங்கிற ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என் மினி சொன்னான். அவரை லவ் பண்ணிக்கிட்டு அவரை விட நீங்கள் பணக்காரர் தெரிஞ்சதும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதில் தான் ஏதோ தில்லும்புழு வேலை நடந்திருக்கு. என் தலையில் எல்லாருமா தூக்கி வச்சுட்டீங்க பழிய. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது கண்டவன்ட்ட ஏண்டி பேசுகிறேன்னு கேட்குறீங்கள? நான் கேட்குறேன் உங்ககிட்ட. மேரேஜ் பண்ணி ஒய்ஃபுன்னு நான் கூட இருக்கும்போது என் லில்லி அக்கா கிட்ட பேசிக்கிட்டு என்னை சீட் பண்ண பார்க்குறீங்களா நீங்கள்? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நீங்கள் ஃபுட்டு தானே சாப்பிட்றீங்க. நீங்கள் உண்மையிலே ஃபுட்டு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் என்னை டிவோர்ஸ் பண்ணுற வரையும் என் லில்லி அக்கா கிட்ட பேசாதீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க வாமிட் பண்ணதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கிடுகிடுன்னு அந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஜங்குக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா இந்த 8 மந்தில் 1 வேர்டு கூட ஜங்குக்கு எதிர்த்து பேச மாட்டாங்க ஒயின். அப்படி இருக்கும்போது படப்படன்னு இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனதும் ஜங்குக்கு எக்ஸ்ட்ரீம் கோபம் வந்துடுச்சு. தன்னோட மேல் ஈகோவை அப்படியே ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஜங்குக்கு. ஏய் உன்னை விட்ட மாட்டேன்டினா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போகிறாங்க ஜங்குக். ஒயினப்போ அந்த ரூமை விட்டு வெளியில் போய் சைடில் இருக்கக்கூடிய பால்கனியில் போய் நிற்கிறாங்க. ஜங்குக் கிட்டுக்கிட்டுன்னு பால்கனிக்கிட்ட போய் ஏய் ஏய் ஓயான் அப்படின்னு கத்துறாங்க. ஒயினுக்கு உண்மையிலேயே கஷ்டமாகவும் பயமாகவும் இருக்குது. மெதுவாக திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. என்னடி தெரியும் என் லில்லியை பற்றி உனக்கு? என்ன திமிரு இருந்தா காய் கூட என்னோட லில்லியை சேர்த்து வச்சு பேசியிருப்ப. உன்னைய பற்றி ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காடி லில்லி எனக்கிட்ட. நீ கெட்ட பொண்ணு தான், அதில் ஒரு பாயிண்ட் கூட எனக்கு சந்தேகம் இல்லை. ஒன்றை மாதிரி ஒரு கேடு கெட்டவ என் லில்லியை பற்றி பேசுகிறதா? உனக்கு 18 தானே ஆகுது ஏஜ். லில்லிக்கு கிட்டத்தட்ட 25 கிட்ட ஆகுது ஏஜ். ஆனால் ஒழுக்கமான பொண்ணு அவள். எந்த இடத்துலையும் அவள் யாரையும் டச் பண்ண விட மாட்டா. ஆனால் நீ உன்னைய பேட் டச் ஒரு டியூஷன் மாஸ்டர் பண்ணியிருக்கான். அவனை நீ எனக்கிட்ட இருந்து சேவ் பண்ணி விட்டுருக்க. நீ எப்பேற்பட்ட கேடு கிட்டவளாக இருப்ப. நீ என் லில்லியை பற்றி பேசுறியா அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். அப்போ ஒயின் ஜங்குக்கை பார்த்து இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் அந்த வீட்டை விட்டு போயிடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு இன்னும் கோபம் வருது. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சமாளிக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். சமாளிக்கிறதுக்கு என்ன இருக்குது? 4 மந்த்துக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு போக போகிறோன்னா இப்போ 4 மந்த்துக்கு முன்னாடியே போக போகிறேன். நீங்கள் இப்போவே கூட டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். நான் அழகாக சைன் போட்டு விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுறேன். எனக்கிட்ட தேவையில்லாமல் கண்டதை பற்றி பேசாதீங்க. என்னை உங்களுக்கு பிடிக்காதுல்ல? நான் கெட்ட பொண்ணு, ஒரு கேரட்லெஸ் பொண்ணுன்னே நீங்கள் சொல்லிட்டீங்க. போதும், நான் அந்த மாதிரி பொண்ணு தான். எனக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சின்ன பசங்க வயசானவங்கன்னு நான் வித்தியாசமெல்லாம் பார்க்க மாட்டேன். எல்லார் கூடயும் பழகுவேன். என்ன மாதிரி பொண்ணு உங்களை மாதிரி ஒரு நல்ல பையன் கூட வாழ முடியாது. சரிங்களா? நீங்கள் பையன் கூட கிடையாது, அங்கிள். என்ன மாதிரி சின்ன பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களை மாதிரி அங்கிளுக்கு வாழ முடியாது. ரீசன், உங்களோட காம்ப்ளெக்ஸ் உங்களை தூண்டிவிடும். உங்களோட தாழ்வு மனப்பான்மை, ஐயோ நம்மளை விட சின்ன பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கோம், நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோங்கிற பயம் உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. நானே உங்களை ஃப்ரீ பண்ணி விடுறேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன். என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. டிவோர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. நான் சைன் போட்டுடுறேன். நான் இப்போ வேறு எங்கேயும் போகலை, மினியோட வீட்டுக்கு தான் போகிறேன். நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருங்க. என் அக்காவை கூட கூப்பிட்டு வந்து இங்கேயே வச்சுக்கோங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உங்களை மாதிரி நான் சீப்பான மென்டாலிட்டி உள்ள பொண்ணு கிடையாது. ஒருத்தவங்க கூட பேசிட்டாவே அவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு எந்த அவசியமும் இல்லை. அப்பா எனக்கு பேச முடியல. நான் உங்களுக்கு என் ப்ரொஃபஸர்னு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹஸ்பண்டுன்னு நான் நினச்சேன். உங்களை ஒரு துளி மரியாதை என்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்காது. நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து போக பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி திருப்பி அப்படியே வாளோட வாழை சாத்தி நிற்க வச்சுட்டாங்க ஒயினை. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படியெல்லாம் என்கிட்ட நீ பேசியிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இங்கே பாருங்க, நீங்கள் என்னை ஒய்ஃபாக ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன பண்ணுனா உங்களுக்கு என்ன? என்னைய ஹார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். எனக்கு ஹேண்ட்ஸ் ரொம்ப வலிக்குது, என் கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். விடமாட்டேன்.
என்னைய பிடிக்கல, நான் உனக்கு அங்கிள், சின்ன பொண்ணை மேரேஜ் பண்ணதுனால எனக்கு காம்ப்ளெக்ஸ் வந்திருக்குங்கிறியா? அசிங்கம் பிடிச்சவளே, ஐயோ உன்னையண்ணா அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். வாயினை அப்படியே ஜங்குக்கை பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேக வேகமாக வெளியில் போயிட்டாங்க வாயின். ஜங்குக் எகெயின் போய் வாயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி திருப்பிட்டாங்க. வாயினுக்கு இந்த டைம் எக்ஸ்ட்ரீம் கோபம் வந்துடுச்சு. இங்கே பாருங்க மிஸ்டர் ஜான், என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் லைஃப்பில் நான் என்னமோ பண்ணுறேன், உங்களுக்கு என்ன? எனக்கு இப்போ தான் ஒரு டவுட் வருது. எங்கள் லில்லி அக்காவை தானே உங்களுக்கு பிடிக்கும், இனி இந்த 8 மந்த்தும் கண்டுக்கலை, அப்படியே விட வேண்டிதானே? புதுசாக என்னையை பற்றி இவ்வளோ விசாரிக்கிறீங்க, யார் கூட பேசணும் எவர் கூட பேசணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எனக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன? லில்லி அக்காவை விட்டுட்டு உங்கள் பார்வை என் பக்கம் திரும்பிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க வாயின். அவ்வளோதான், ஜங்குக் அப்படியே கிரிப்பை லூஸ் பண்ணிவிட்டு பிக்கு பிக்குன்னு முழிக்கிறாங்க வாயினை பார்த்து. இங்கே பாருங்க, இன்னொருத்தியை லவ் பண்ண ஒரு ஆளை என்னைக்கு நான் ஹஸ்பண்டாக ஏற்றுக்க மாட்டேன், புரியுதா? நான் என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறேன், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறேங்கிறத இதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு ஒழுக்கமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயின் கிடுகிடுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு பேசவே முடியல, அப்படியே கீழே குனிஞ்சு நிற்கிறாங்க. கரெக்டு தானே இப்போ சொன்னது? ஐயோ, ஒரு 2 வீக்ஸாக கிராமத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அந்த லில்லி சொன்னதை கேட்டுட்டு நான் ரொம்பவே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடில் சுற்றிக்கிட்டு இருக்கேனே. இந்த பொண்ணு யார் கூட பேசினா எனக்கு என்ன? ஐயோ, இவ மற்றவங்கள்ட்ட பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலையே. ஐயோ, என்னைய மேரேஜ் பண்ணிவிட்டு இவ எப்படி மற்றவங்கக்கிட்ட பேசலாம்? எதுக்கு இந்த எண்ணம் எனக்கு வந்தது? இவ யாரோ நான் யாரோ, என்னோட்டு லில்லி மட்டும்தான், இவ கிடையாது. எதுக்கு இவகிட்ட நான் இவ்வளோ தூரம் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஓ காட், என்னாச்சு எனக்கு அப்படின்னு புலம்பி போயிருக்காங்க ஜங்குக். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.